ஹாய் ஹலோ குட் மார்னிங். வெல்கம் டு ஜோஸ்னாஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் கூட நல்ல ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தில் இருப்பீங்கன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் டேஸ்டி பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு டூ தட் வீடியோஸ். நான் அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் மஸ்கட்டில் இருக்கேன். எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் இன்றைக்கி குயிக்காக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. காலையில் இவருக்கு ஆஃபீஸ்க்கு லன்ச் பண்ணி கொடுத்தாச்சு, அப்புறம் டிஃபன் பண்ணி கொடுத்தாச்சு. அது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. காலையில் இவர் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற பிஸியில் நான் இனிமேல் ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் கூட வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, இப்போ சம்மர் ஹாலிடேஸ் இங்கே ஒமானில். குழந்தைங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு குழந்தைங்களுக்கு நார்மலாகவே நான் எப்போவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேங்க. அது பீட்ரூட், கேரட், மோஸ்ட்லி நாங்கள் வெஜிடேரியன்ஸுங்கிறதுனால எப்போவுமே ஹெல்த்தியான என்ன ஹெல்த்தியாக இருக்கோ அதுதான் கொடுக்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் இப்போ பீட்ரூட்டோட பொரியல் பண்ணிவிட்டு வெரி சிம்பிளாக பீட்ரூட் பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது பீட்ரூட்டில். குழந்தைங்களுக்கு டெய்லியுமே பீட்ரூட், கேரட் இதெல்லாமே டெய்லியுமே நம்ம இதில் சேர்த்துனா ரொம்ப நல்லது இல்லையா? பாருங்கள், பீட்ரூட் தோல் எடுக்கும்போது நீங்கள் அந்த தோலை இப்படி ஃபுல்லாக எடுக்காமல் சும்மா கத்தியால் இப்படி பண்ணினீங்கனாலே பாருங்கள், குக்கரில் சாதம் வச்சாச்சு, குக்கர் விசில் போட்டாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு நீங்கள் சும்மா இப்படி சீவினீங்கனாலே உள்ளே மேலே இருக்கிற தோல் வந்துடுங்க. சில பேர் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சதையோடு எடுக்காமல் நல்லா இப்படி சீவிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பீட்ரூட்டை ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா இப்படி சீவிட்டு அலம்பிட்டு வேணும்னா குட்டி குட்டியாக சின்னதாக நறுக்கி அப்படியும் கறி பண்ணலாம், இல்லை நல்லா துருவிட்டு அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, சில குழந்தைங்க அப்படியும் சாப்பிடுவா, எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் இருக்கெல்லாம் இப்படி எடுத்து கத்தியால் நீங்கள் இப்படி பண்ணினீங்கனாலே தோல் எல்லாம் அழகாக வந்துடுது. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸி, எவ்வளோ பீட்ரூட். இங்கே பாருங்கள், என் கை ஃபுல் பீட்ரூட் அப்படியே ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்ல பீட்ரூட் நினைக்கிறேங்க. அதான் நல்ல கலர் கொடுக்கறது. நேச்சுரல் இல்லைங்க இதெல்லாம், நிஜமாக. என்னங்க லிப்ஸ்டிக்கு பீட்ரூட்டோட அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அந்த பீட்ரூட் எல்லோடைய லிப்ஸ்டிக் பண்ணுவாள். ஹேர் கலரிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். நான் அதெல்லாம் கூட ஒரு தடவை பண்ணி வீடியோ போடுறேன். இப்போ நம்ம சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக பீட்ரூட் பொரியல். என்னடா பீட்ரூட் பொரியல் ஒரு பெரிய இதுவான இல்லை. நிறைய பேர் பிகினர்ஸ் இருப்பா, லேர்னர்ஸ் இருப்பா. அவளும் பார்த்து கற்றுக்கணும் இல்லையா? அவளுக்காக இன்றைக்கி சிம்பிளாக இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணுறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். நான் இப்போ எல்லா பீட்ரூட்ஸையும் தோல் எடுத்துகிட்டு அழகாக அலம்பிட்டு சர்விடலாம். ஓகே, ஸ்டே பேக். அப்புறம் நீங்கள் இந்த பீட்ரூட்டில் இன்னும் சாதம் பண்ணலாம், பீட்ரூட் ஹல்வா பண்ணலாம். பீட்ரூட் சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது நான் பண்ணும்போது அதையும் வீடியோ போடுறேன். பட் நீங்கள் ஒன்று பண்ணணும். வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு 2 பெல் ஐக்கான்ஸ் இருக்கும், 2 பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். நான் இனிமேல் மார்னிங் வ்ளாக்ஸ் கூட போடலான்னு இருக்கேங்க. மார்னிங் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும். 4:30க்கு எழுந்தேன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவரோட ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, இந்த வ்ளாக்ஸ் எல்லாம் கூட போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். என்ன மாதிரி வ்ளாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் அதையும் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி மஸ்கட்டில் மார்க்கெட்ஸ், ஷாப்ஸ் இதெல்லாம் கூட அவுட்டிங் போகிறதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வ்ளாக்ஸ் போடுறேன். நீங்கள் எந்த மாதிரி வ்ளாக்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ பீட்ரூட் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சர்விடலாம். ஓகே, எல்லா பீட்ரூட்ஸையும் நம்ம தோல் எடுத்தாச்சு, அலம்பியாச்சு. இதை நல்லா இதில் வச்சு நல்லா சர்விடலாம். உங்களுக்கு சின்னதில் வேணுமா, இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது
நான் இதில் பண்ணிடுறேன். இதில் பண்ணால் கொஞ்சம் இல்லைன்னா ரொம்ப சின்னதில் பண்ணால் கூட வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க. இந்த சைஸில் நல்லா சரிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக டக்குன்னு ஒரு பீட்ரூட் பொரியல். ஓகே, எல்லாத்தையும் அழகாக ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு வச்சு பண்ணிடலாம். இந்த சருவுறது மட்டும்தாங்க ஒரு வேலை. அது கூட நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சருவி வச்சு யாராவது சருவி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அப்படி கறியை பண்ணிடலாம். நம்ம தானே சருவிக்கணும். எல்லாம் பண்ணிவிட்டு இதை சருவினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, பை த வே நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. என்கிட்டேருந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்னு. நான் சொன்னேன் இல்லையா, மஸ்கட்டில் இருக்கேன், உங்களுக்கு மஸ்கட் வியூலாம் பார்க்கணுமா, இல்லை எங்கேயாவது அவுட்டிங் வீடியோஸ் வேணுமா, அதெல்லாம் கூட சொல்லுங்கள், போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம பீட்ரூட்லாம் நல்லா சரிவிட்டு வில் ஜஸ்ட் கம் பேக். டடா, பீட்ரூட் எல்லாம் நல்லா துருவிண்டாச்சு. இல்லை இந்த துருவுறது உங்களுக்கு வேண்டாம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம் தாங்க, நமக்கு துருவ முடியும் அப்படின்னு நினச்சா துருவிண்டு பண்ணலாம் இந்த மாதிரி. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ரொம்ப ஈஸிங்க, நிறைய பேர் பண்ணுவான். நான் பிகினர்ஸ்க்காக நான் சொன்னேன் இல்லையா, யாராவது பார்க்கணும், பிகினர்ஸ் கற்றுக்கணும், அவளுக்காக நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகமும் போட்டிருக்கேங்க. இது நல்லா பொரியட்டும். என்னோட பேன் எப்படி இருக்கே பார்க்குறீங்களா, பீட்ரூட் இல்லைங்க, அந்த கலர் அப்படியே பேனில் பாருங்கள். ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுது. இப்போது நம்ம செய்து வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட்டை இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா வேகிறதுக்கு இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தாங்க, பெருங்காயம் பிடிக்கும் அப்படிங்கிறவா சேர்த்துக்கோங்க, வேண்டாம் நினைக்கிறவா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். பாருங்க, பீட்ரூட்லாம் நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா. இதில் உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கறிப்பொடி போட போகிறேன். இதில் கறிப்பொடி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பீட்ரூட் பொரியல். இதில் தேங்காய் பிடிக்கிறவா தேங்காவையும் போடலாம். நான் வந்து இப்போ கறிப்பொடி போட்டுட்டு கொஞ்சோண்டு மேலே எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சூப்பர் டேஸ்டி பீட்ரூட் பொரியல் குயிக்காக ரெடி ஆகிடும். நம்ம டேஸ்டி கறி பொடி பாருங்கள், நம்ம பண்ணுற எல்லா பொரியலுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த கறி பொடி எப்படி பண்ணணும்னு வேணும்னா ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம பொரியல் டேஸ்டி பீட்ரூட் பொரியல் ரெடி. வெரி சிம்பிள், வெரி டேஸ்டி, வெரி ஹெல்த்தி. மெயினாக அதை சொல்லணுங்க, ரொம்ப ஹெல்த்து. குழந்தைங்களுக்கு பீட்ரூட்லாம் சின்ன இதுவாக கட் பண்ணி அப்படியும் பண்ணலாம், சின்னதாக பீட்ரூட் கட் பண்ணி அப்படியும் பண்ணலாம். இப்படி நல்லா சருவிட்டு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கனாலே நல்லா வதங்கிடுங்க. வதங்கியாச்சு. இப்போ இதில்
கறிப்பொடியும் போட்டாச்சு. டேஸ்டி பீட்ரூட் பொரியல் ரெடி.